தினந்தோறும் 5 வக்து தொழுகிறோங்களா? கண்டிப்பாக தொழுகிறோம் வச்சுக்கோங்களேன். தொழாதவங்களும் தொழுகிறோன்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா ஜும்மாவாவது தொழுகிறோம், இல்லை ஜும்மாவாவது தொழுகிறோம். அந்த தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹான்னு அப்படின்னு ஒன்று ஓதுறோம், இல்லை சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஒரு வசனம் கண்டிப்பாக நம்ம ஓதுவோம். அது பொருள் நமக்கு தெரியலனா கூட அதை நம்ம ஓதுவோம். அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் நம்மள தெரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்துகிற விஷயமா அந்த பொருளை சொல்லிட்டு அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைய ஜும்மாவுடைய பயானாக நம்ம வைத்துக் கொள்வோம். பாருங்க, என்னன்னா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யாருக்கு நேரிய வழியை காட்டினாயோ அவர்களுடைய வழியிலே ரப்பே எங்களையும் செலுத்துவாயாக, எங்களையும் அந்த வழியிலேயே செலுத்துவாயாக சொல்லிட்டு கைரில் மக்தூபி அலைஹிம் அடுத்த வலதால்லீன் அல்லாஹ் என்ன செய்வான்? வசன தொடர்ல இதையும் சொல்றான். யாரு வழிகட்டு போனார்களோ, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களோ அப்படிப்பட்ட வழியில எங்களை செலுத்தி விடாதே. நேரான பாதையில இருந்தார்கள் அல்லவா, நீ நேரான பாதையை காட்டுனல்ல, அந்த பாதையை பிடித்து கொண்டு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போனாங்கல்ல, அந்த வழியில எங்களையும் நடத்துடா ரப்பே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்கு பொருள் இது சொல்றோம். நம்ம இது சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும், நமக்கு ஒரு சிந்தனை வரணும். என்ன சிந்தனை அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய 114 சூறாக்களிலே, குர்ஆன்ல எத்தனை சூறா இருக்குங்க? 114 சூறாக்கள் இருக்கிறது. அதுல 22 அத்தியாயங்களிலே சூறாக்களிலே அல்லாஹ் வரலாறுகளைத்தான் பேசுகின்றான். 114 அத்தியாயங்களிலே 22 அத்தியாயம் ஏறத்தாழ குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி, குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி வரலாறுகளை அல்லாஹ் பேசுகின்றான். ஆரம்பமா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு அது யாரு, எப்படிப்பட்டது, எதை விட்டு தவிர்த்து கொள்ளணும்னு கேட்டோமோ அதுக்கு நீங்க உள்ள போங்க, குர்ஆனுக்கு உள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லாம சொல்லிட்டு 22 அத்தியாயங்கள்ல வரலாறுகளை பேசுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி நிறைய பேசுறான் அப்படின்னு நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயர் குர்ஆன்ல சுமார் ஏறத்தாழ ஒரு 136 இடங்கள்ல அல்லாஹ் அந்த பெயரையே பயன்படுத்துகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமோட பெயரை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல உலகத்துல, ஏறத்தாழ 230 கோடி, அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க மக்கள் தொகையில. கிறிஸ்துவர்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறார்கள். இரண்டாவது நாம 200 கோடி, நம்ம 30 கோடி, ஏறத்தாழ கம்மி, கொஞ்சம் நெருக்கமா இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். அந்த கிறிஸ்துவர்கள் அவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது அவர்கள் பல பிரிவுகளிலே பலவிதமாக கற்பனை செய்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஈசா நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 47 இடங்கள்ல அந்த பெயரை அல்லாஹ் பயன்படுத்துறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதே கிறிஸ்துவர்கள் வணங்குகின்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியா என்று வணங்குகிறார்கள் அல்லவா, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் ஏறத்தாழ 34 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். எல்லாத்துக்கும் மிக கொடுமையானவன் அப்படின்னு காட்டப்படக்கூடிய, உலகத்தை யாராவது ஆட்சியாளர் இருந்தாலும் என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு கொடுங்கோலனை முன்னிறுத்தி முன்னுதாரணமா காட்டுவோம். ஃபிரௌன் நம்ம எல்லாம் அறிந்ததுதான். அந்த ஃபிரௌனை வல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே 74 இடங்களிலே அவருடைய பெயரை பயன்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னங்க? வரலாறை அவசியம் ஒரு சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், வரலாறை நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நமக்கான வழிகாட்டுதலுக்குரியவர்கள் யார், நமக்கான கெடுதியான வழிகாட்டுதலை காட்டக்கூடியவர்கள் யார் என்று தரம் பிரித்து நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் குர்ஆனிலே இவ்வளவு ஒரு பாரதூரமான செய்தியாக வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமான ஒரு செய்தி. அதே போல அல்லாஹ் ஆது கூட்டத்தார பேசுறான், சமூது கூட்டத்தார பேசுறான், பனு இஸ்ரவேலர்களை பேசுறான், 25 நபிமார்களை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் எதுக்குங்க?
இந்த மனித சமூகம் அந்த வரலாறுகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு சரியாக நடைபோட வேண்டும் என்பதற்காக வேண்டி வரலாறை படிப்பது என்பது அவசியம். வரலாறை படிக்கிறது அவசியம்.